தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இதனை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சட்டங்களுக்கு தடை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வலியுறுத்தினார். சட்டங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு மொத்தமுள்ள 10 பல்கலைக்கழகங்களில் 2ற்கு மட்டுமே துணைவேந்தர் தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக PS ராமன் கூறினார். அந்த 2 குழுக்களும் ஜூன் 10ஆம் தேதிக்குள் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பிக்க விளம்பரம் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளதால் தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க அவகாசம் கோரினார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறினார். இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை அவசரமாக விசாரிக்க எந்த அவசியமும் இல்லை என்று வாதிட்டார். பாஜகவைச் சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கை தாக்கல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய வில்சன் தடை கோரிய மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது நியாயமற்றது என்றார். வானம் இடிந்து விழுந்து விடாது என்றும் கடுமையாக தனது ஆட்சேபத்தை வில்சன் தெரிவித்தார். இருப்பினும் மனுதாரர் தரப்பில் இடைக்கால தடை கோரிய மனு மீது வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். பல்கலைக்கழகங்களை அரசியல் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் துணைவேந்தர்களை நியமிக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரணாக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது என்றும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். விரிவான வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்ய 2 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த மனுவை விசாரித்தால் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய மனு செல்லாததாகிவிடும் என வாதிட்டார். மேலும் பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையில் இருந்து ஆளுநர் நீக்கப்படவில்லை என்றும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் வில்சன் கூறினார். முக்கிய ஆதாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய வில்சன் மனுவுடன் தாக்கல் செய்யப்பட்ட அரசிதழ் உண்மையானது அல்ல என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மானியக் குழு தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் தமிழ்நாடு அரசின் சட்டங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக உள்ளது என்று கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சட்டப்படி செல்லாது என்றும் கூறினார். உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு நேர் எதிர்மாறாக நீதியரசர்கள் GR சாமிநாதன் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த உத்தரவில் சொல்லியிருப்பதால் தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. பாஜக சார்ந்த மனுதாரர் சம்பந்தப்படாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா அந்த யூனிவர்சிட்டி UGC ரெகுலேஷன்ஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி இன்னைக்கு அவசர கதியில் இன்னைக்கு இந்த உத்தரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது சட்டப்பிரகாரம் செல்லுபடி ஆகாததுனால இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம்.